கார்டனிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றியும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்துக்கு புதுசாக சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்டாண்ட். இது வந்து ஒரு 4 மெட்டல் ஸ்டாண்ட் வந்து ₹552 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். 2 செட் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இதனுடைய விலை வந்து 800 சம்திங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 500க்கு இது ஓகே. பட் 800 அப்படிங்கும்போது விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆஃபர் எப்போ இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா இருந்துச்சு. எல்லா வெயிட் எல்லாமே நல்லா தாங்குது. பெண்ட் ஆகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் என்னென்னா இந்த ஸ்டாண்டில் வச்சதுக்கு எதுக்குமே வந்து தட்டு வைக்கல. அதனால் வந்து அந்த ட்ரைன் ஆகிற தண்ணி பட்டு மழை பெஞ்சதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே குட்டி குட்டி ரஸ்ட் ஆகிருக்கு. இது ஒரு காமன் இஷ்யூ தான் அந்த மெட்டல் ஸ்டாண்டில். ஸோ அப்பப்போ ஒரு 6 months ஒன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இதை பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இதனுடைய லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் வந்து ஓரளவுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபையான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏபிஎஸ் பைப்பெல்லாம் வச்சு இப்போ ஸ்டாண்ட்ஸ் வந்து நிறையா வருது இல்லையா? ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெல்லிஸ். ஐயோ அப்பா, நான் வாங்கினதுலேயே ரொம்ப எனக்கு டென்ஷனான ஒரு ப்ராடக்ட்னா இதுதாங்க. இப்போ தான் எனக்கே தெரியுது ₹500 கொடுத்து அநியாயமாக 3 வாங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடி, அப்புறம் இந்த ஹைட்டாக வளரக்கூடியது, அந்த மாதிரி செடிகள் சாயாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறது. பட் அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். பட் கடைசி வரைக்கும் அந்த பர்பஸ் இதை நிறைவேற்றவே இல்லை. இன்னமும் நிறைவேற்றாமல் தான் நின்றுட்டுருக்கு. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, ஒழுங்காக இந்த மாதிரி நிற்கவே நிற்காது, சாஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் மேலே வந்து அந்த ஒரு வளைச்சி விட்டுருக்காங்க இல்லையா, அது வந்து ஸ்டெடியாகவே நிற்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி தான் வந்து வந்து சேர்ந்து நின்றுக்கும். ஈவன் நம்ம வந்து மண்ணில் குத்தி விட்டாலும் டக்குன்னு சரிஞ்சிட்டு இந்த மாதிரி தான் வந்து நின்றுக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது? கரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கீழேயும் இதே மாதிரி தான் வளைச்சி விட்டுருப்பாங்க. அதை வந்து பாட்டில் ஓட்டை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்படி வச்சாலுமே வந்து மேலே இது ஸ்ட்ராங்காக நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல மேலே நல்லா டைட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து கொஞ்சமாவது அங்கங்கே க்ரிப்பாக நிற்கும்போது இது கொஞ்சம் நிற்கும். பட் எனக்கு தெரியல, இது எப்படி பண்ணுனா இது எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும்னு தெரியல. தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்காவது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் செடி நேராக நிற்கணும்னு இதை நட்டி வச்சேன்னா, கடைசியில் இதை நேராக நட்டி வைக்கிறதுக்கே நான் டெய்லி வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் இது செடியை நேராக வைக்கல, இதுவும் நேராக நிற்கல. நான் தான் போய் போய் தூக்கி விட்டுட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது ஒரு பெரிய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் மேலேயே கோவம் வரும், காசை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து டெய்லி எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கிறதே வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒரு சின்ன காற்றடிச்சதுன்னா டக்குன்னு வந்து கவுந்துரும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு வந்து எனக்கு சுத்தமாகவே சாட்டிஸ்ஃபை கிடையாது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு. வேறு ஏதாவது ஒரு வழி தான் யோசிக்கணும், இது எப்படி வேறு மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து வேறு வழிகள் வந்து யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மீஷோலேருந்து வாங்கினது தான். இந்த ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தே நம்மளை மயக்கிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டு தான். ஒரு 12 பீஸ் வந்து வரும். ₹337 பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் இந்த காலெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேலே ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஓரளவுக்கு ஒரு 12 இன்ச் பார்ட் வரைக்கும் சூப்பராகவே தாங்குது. ரொம்பலாம் பெருசாக எந்த பிரச்சனையும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. பட் ஒரே ஒரு பிரச்சனையை வந்து நானே க்ரியேட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் க்ரோ பேக்கை கொண்டு போய் அது மேலே வச்சேன். அது தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வந்து அந்த க்ரோ பேக் சாஞ்சிரும். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் தாங்காமல் வந்து லைட்டாக வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து ஷேப் மாறிடுச்சு. ரவுண்டாக இருக்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் வேவியாக மாறிடுச்சு. நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த பிக்சரையும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து நல்லா பளிச்சுன்னு அடிக்கிற வெயிலில் வந்து அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் மாடியில். ஸோ அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ வெயிலில் ரொம்ப வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கலர் ஃபேட் ஆகுது. தண்ணி வந்து நான் பெரிய சைஸ் க்ரோ பேக் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து அப்படியே ட்ரைன் ஆகும்போதும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. பட் பாட்டில் சின்ன சின்ன ஒரு 12 இன்ச் 10 இன்ச் பாட்லாம் வைக்கும்போது நல்லாவே இருக்குது. ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு. பால்கனி கார்டனில் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சன்னோட அந்த டைரக்ட் இது வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி. எனக்கு என்னமோ இந்த வீடியோ பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே கூவி கூவி பொருள் விற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோ வந்துட்டு. யாருக்காச்சும் மேபி சின்னதாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் போட்டேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என் பேராசையால் நானே நஷ்டப்பட்டது. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலது ஓகேவாக இருக்குது, சிலது வந்து வாங்கிட்டு ஏன்டா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இது வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. பட் என்னென்னா இதுவுமே அப்பப்போ சாஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்கள் இருக்கு இல்லையா, 3 லேயர் கொடுத்துருக்காங்கல்ல, 3 லேயரும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த கடைசி லேயர் வந்து மண்ணில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கீழே அந்த லெக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நல்லா நீளமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா சொருகிறதுக்கு மண்ணில் வந்து வாட்டமாக வைக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப குட்டியாக கொடுத்ததுனால இந்த கீழே இருக்கிற ரவுண்டும் மண்ணுக்குள்ளே போயிடும். அதுலேயும் கடைசியாக ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தம்மா துண்டு. இந்த போகன் விழாக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னென்னா போகன் விழா வளர வளர அது அப்படியே அந்த இதை வந்து அப்படியே தூக்கிடுச்சு. அப்பப்போ அந்த இடத்துல தொங்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் நான் போய் திருப்பி நட்டி வச்சுட்டு வருவேன். பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்குதுன்னு மனசை தேத்திப்பேன். பட் இந்த பேஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து க்யூட்னஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு இது பெருசாக அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியலை. பிகாஸ் சங்கு புஷ்பம் வந்து பெரியதில் விட்டுருக்கேன், அதுக்கும் இது பத்தலை. அதுக்கப்புறமா வந்து கொடி சம்மங்கி வந்து நல்லா போயிட்டு இருந்ததை, சிவனேன்னு இருந்ததை தூக்கி இந்த மீடியமாக இருக்கிறதுல வந்து போட்டு விட்டேன். அது கடைசியில் கொடி பாதி காஞ்சு போச்சு. திருப்பியும் இப்போ கொஞ்சம் துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ பட் எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களே உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த மெட்டல் இது சம்மந்தமாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக டப்பாலாம் வாங்கியிருக்கேன். டீட்டெயில்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, பாருங்கள். இந்த கண்டெய்னர்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஃபர்டிலைசர்லாம் அங்கங்கே பேக்கெட்டில் அப்படி அப்படியே கிடக்கும்போது சில டைம் பூஞ்சான் பிடிச்சிருது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வர்றதுனால சரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலான்னு சொல்லி அதெல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதை நான் ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு சூப்பரான இடத்துல ஒரு ஹோல்சேலாக வந்து பாட்ஸும் ஃபர்டிலைசர்ஸும் வாங்கினேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கூடி சீக்கிரம் அந்த வீடியோவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.